வெல்கம் டு கலைமணி கிச்சன் வேலூர். இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான அதே சமயத்தில் சிம்பிளான ஒரு டிஷ் தான் செய்ய போகிறோம். அது என்னென்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து ஸ்வீட் கார்னை வச்சு ஒரு சூப்பு தான். அதுதான் எனக்கு செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்வீட் கார்னு இதிலே நாட்டு சோளம் வருது. ஆனால் இது கொஞ்சம் தித்திப்பாக நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது மேல் தோலை எடுத்துகிட்டு நம்ம இதில் ஊற்றுக்கலாம். ஈஸி தான் இது. உதுத்து வச்சுக்கிது. இதில் நம்ம பாதி சூப்பில் அப்படியே டைரெக்டாக முழுசாக போட போகிறோம். பாதி நம்ம மிக்சியில் அரைச்சி கொஞ்சம் மாவு மாதிரி அரைச்சிடுவோம். அதுதான் அந்த ஸ்வீட்னஸும் பைண்டிங்கை திக்னஸும் கொடுக்கும். அதனால் பாதி மட்டும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இதை அப்படியே ட்ரையாக 1-2 அரைச்சிட்டு அப்புறமா கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றி அப்புறம் நைஸாக அரைச்சிக்கணும். முதல்ல தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும், அப்புறமா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும். இது கான் இப்படி நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடுச்சு. இது இப்படி இருக்கட்டும். நம்ம இப்போது சூப் செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துருக்குது. நாங்கள் குக்கர்னு இல்லை, ஒரு அகலமாக ஒரு பாத்திரம் கூட எடுத்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் பட்டர் மாதிரி எடுத்துருக்குது. இது உருகுனா போதும். இதில் இப்போ பூண்டு ஒரு 6 பல்லு நைஸாக கட் பண்ணி வச்சுக்கிது. அது இதில் சேர்த்துக்கணும். இந்த பூண்டு பட்டரில் டோஸ்ட் பண்ணி வரும்போது அதுதான் நல்லா வாசனையாக நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அதே மாதிரி ஒரு துண்டு இஞ்சி அதுவும் பொடியாக கட் பண்ணிக்கிது. அது இதில் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு கேரட் எடுத்துருக்குது. அது நல்லா பொடியாக கட் பண்ணிக்குது. அது இதில் சேர்த்துடலாம். அதே ஒரு 5-6 பீன்ஸு கட் பண்ணிக்குது. அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ கான் கொஞ்சம் உளுத்து வச்சுக்குது. அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் அந்த காய்களுக்கு மட்டும். இப்போ இதில் ஒரு 4 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். கொதி வரட்டோன்னு அப்புறம் அரைச்ச காணை சேர்த்துக்கலாம். காய் வெந்தனுக்குது சூப்புக்கு. அப்போ நம்ம அதுக்கு ஒரு பைண்டிங்க்கு ஒரு கார்ன்ஃப்ளவர் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டு கலக்கி வச்சுக்கலாம். அந்த காய் வெந்தோடனே இதை கரைச்சி ஊற்றினோம்னா தான் அது திக்னஸ் கொடுக்கும் சூப்புக்கு. இது 1.5 ஸ்பூன் இருக்குது. அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி வச்சிடலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலந்து வச்சுக்கலாம். காயெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்ச காணை சேர்த்துடலாம். இது அடியில் கெட்டியாக போய் தங்கிடும். அதனால் நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம இதில் ஊற்றணும். இப்போ அரைச்ச காணும் நல்லா கலந்து கொதிச்சிருச்சு. கரைச்சி வச்சோம்ல கார்ன்ஃப்ளவர் அது இதில் சேர்த்துடலாம். இது அடியில் கெட்டியாக போய் தங்கிடும். அதனால் நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம இதில் ஊற்றணும். இதை ஊற்றும்போது நம்ம தொலைவி விட்டுட்டே ஊற்றணும், இல்லைன்னா கெட்டியாக அடியில் நின்றுடும். இப்போ இதில் கொஞ்சோண்டு பெப்பர் போட்டுக்கலாம். அதே மாதிரி உப்பு முன்ன கொஞ்சம் காய்க்கு மட்டும் போட்டோம். இப்போ சூப்புக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த வெங்காயத்தாள் 1 கட் பண்ணிக்கிது. அதையும் இதில் போட்டுடலாம். ஸ்வீட் கார்ன் சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இறக்கிறதுக்கு முன்னே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிடலாம். ஸ்வீட் கார்ன் சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மழை தூரின்னு இருக்கிற சமயத்தில் நம்ம ஏதாச்சும் சூடாக சாப்பிட்ணுன்னு தோணும். வடை பஜ்ஜி அதுமாரி எண்ணெயில் போட்டதை சாப்பிட்றத விட இந்த மாதிரி சூப்பாக செஞ்சு சுட சுட சாப்பிடும்போது ரொம்ப நல்லா ஹெல்த்தியானதாக இருக்கும். தொண்டைக்கு இதமாக இருக்கும். சூடாக குடிச்ச ஃபீலிங்காக இருக்கும். அதனால் இதுமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் பை.